கோவை சரவணம்பட்டி பகுதியில் ஜேசிஐ அமைப்பின் சார்பாக குழந்தைகளுக்கு எதிரான அனைத்து குற்றங்களை தடுக்கவும் குழந்தைகளுக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற குழந்தைகளுக்கான ஓட்டப்பந்தயம். ஜூனியர் சாம்பர் இன்டர்நேஷனல் சரவணம்பட்டி என்னும் ஜேசிஐ அமைப்பு கோவை சரவணம்பட்டி பகுதியில் கடந்த 4 மாதங்களுக்கு முன்னர் துவங்கப்பட்டு பொதுமக்களுக்கு பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக இன்று குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கவும் குழந்தை பாலியல் குற்றங்களை முழுமையாக தடுத்து நிறுத்தும் நோக்கத்தில் முதல் முறையாக 2 கிலோமீட்டர் தூர ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. இதில் குழந்தைகள் தங்களது பெற்றோர்களுடன் பங்கேற்றனர். சுமார் 50க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பங்கேற்ற இந்த ஓட்டப்பந்தயத்தை கோவை கங்கா மருத்துவமனையின் மருத்துவர் ராஜ சண்முக கிருஷ்ணன் கொடி அசைத்து துவக்கி வைத்தார். சிறப்பு விருந்தினராக அசோக் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் முறைகளை எடுத்துக் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் ஜேசிஐ சரவணம்பட்டி அமைப்பின் தலைவர் வினோத்குமார், செயலாளர் அழகேசன், பொருளாளர் சக்திவேல் மற்றும் சிவா, ராஜகோபாலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு இந்த மாரத்தான் போட்டியை துவக்கி வைத்தனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய கங்கா மருத்துவமனையின் மருத்துவர் ராஜ சண்முகராஜன் கூறுகையில், நாளுக்கு நாள் நாடு வளர்ச்சி அடைந்து வருகின்றது. இதற்கு ஏற்றாற்போல் இன்றைய குழந்தைகள் இயற்கையாகவே நமக்கு கற்றுத்தருகின்ற விளையாட்டுகளை கூட செல்போனில் கற்கும் நிலை உள்ளது. இவை மாற வேண்டும். குழந்தைகளுடன் சேர்ந்து விளையாட வேண்டும். அதற்கான வழியை பெற்றோர்கள் அமைத்து தர முன்வர வேண்டும் என்றார். எந்த விளையாட்டையும் செல்போனில் தனியாக விளையாடுவதை விட குழந்தைகளுடன் சேர்ந்து விளையாட முன்வர வேண்டும் என்றார். இது குழந்தைகளின் வளர்ச்சி மட்டுமின்றி அவர்களின் அணுகுமுறையை மேம்படுத்தும் என்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம். இன்னைக்கு மே 5 அன்னைக்கு நம்ம சரவணம்பட்டியில் ஜேசிஐ சரவணம்பட்டி நிறுவனம் ஆர்கனைசேஷன் ரன் அகெயின்ஸ்ட் சைல்டு அப்யூஸ் அப்படின்ட்டு ஒரு விழிப்புணர்வுக்காக ஒரு மரத்தான் ஓடுறாங்க. இந்த மரத்தானுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த சின்ன பசங்க தான் ஓடுறாங்க. இந்த சின்ன பசங்க ஓடுறதுனால மக்களுக்கு டெஃபினட்டாக ஒரு இந்த சைல்டு அப்யூஸ் பற்றி கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு வரும். இந்த விழிப்புணர்வு க்ரியேட் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக நம்ம ஜேசிஐ சரவணம்பட்டியை நம்ம மிகவும் வாழ்த்தணும். இதே போல் பல இடங்களில் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய பேர் இதே மாதிரி ஒரு விழிப்புணர்வு போட்டால் மக்களுக்கு இந்த மாதிரி சைல்டு அப்யூஸ் பற்றி நிறைய தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன பசங்க இப்போல்லாம் நவடேஸ் இந்த வீடியோ கேம் அந்த மாதிரிலாம் வச்சு விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தரோட அவ்வளோ விளையாடுறதில்ல. இந்த மாதிரி வெளியில் கொண்டு அவங்கள ஓட விட்டு அவங்கள விளையாட விட்டு இந்த மாதிரி செய்கிறப்போ டெஃபினட்டாக அவங்க உள்ளமும் உடலுக்கும் மிகவும் நன்றாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்காக கண்டிப்பாக ஜேசிஐ சரவணம்பட்டியை மிகவும் வாழ்த்தணும். ஏன்னா ரன் அகெயின்ஸ்ட் சைல்டு அப்யூஸ் இதை தானே நம்ம மெயினாக சொல்லி ஆகணும். இது எத்தனாவது வருஷம்? இது ஃபஸ்ட் டைம் இப்போ பண்ணுறோம். இது நிறைய பேர் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட்? 200 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பார்த்துருக்கோம்.